வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற முக்கிய தலைப்புச் செய்திகள். நீதிபதி போட்ட அதிரடியான உத்தரவு அதிர்ச்சியில் ஸ்டாலின். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் திமுகவின் வேட்பாளர்கள் பணப்பட்டுவாடாவில் ஈடுபடுவதாக பல்வேறு புகார்கள் நீதிமன்றத்திலேயே முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனால் தேர்தல் களத்தில் தற்பொழுது கூடுதலாக பறக்கும் படை அதிகாரிகள் நியமிக்கப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக பணப்பட்டுவாடா இருக்கக்கூடிய தொகுதிகளில் அதிக அளவு திமுகவின் வேட்பாளர்கள் நேரடியாக பணத்தை செலவு செய்தால், கூடுதலாக தேர்தல் விதிமுறைகளுக்கு மீறி செயல்பட்டால் அதை ஆதாரமாக வைத்து அவரது வேட்புமனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும், அவர் போட்டியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று நீதிபதி அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளார். இது திமுகவிற்கு மட்டுமா என்று கேட்டால் எல்லா கட்சிகளுக்கும் தான். பணப்பட்டுவாடாவை எந்த ஒரு கட்சியும் செய்யக்கூடாது என்பதுதான் தேர்தல் ஆணையத்தின் முக்கிய விதிமுறைகளில் ஒன்று. இப்படியாவது இந்த தேர்தலில் திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருக்கிறது. அது தவறு கிடையாது. நீங்கள் 5 ஆண்டுகள் உங்களுக்கு மக்கள் வாய்ப்புகளை வழங்கினார்கள். அதில் திமுக செய்த சாதனை என்ன என்று பார்த்தால் எதுவுமே கிடையாது. பால் விலையை உயர்த்தியது, சொத்து வரிகள் உயர்த்தியது, குறிப்பாக மின்சார கட்டணத்தை உயர்த்தியது. இதில் என்னவென்றால், திமுக ஆட்சிக்கு வந்தால் 2 மாதங்கள் செலுத்தக்கூடிய மின்சாரத்தை 1 மாதமாக செலுத்துவதற்கான நாங்கள் ஏற்பாடுகளை செய்வோம் என்று வாக்குறுதி அளித்தார் ஸ்டாலின் அவர்கள். எந்த ஒரு பயனும் இல்லை. மக்கள் 5 ஆண்டுகள் மிகவும் சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். பாதுகாப்பு இல்லை, காவல்துறையாலும் பாதுகாப்பு இல்லை என்ற தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிந்தது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அமைச்சர்கள் இலவசங்களை வாங்கி கொண்ட பெண்களை ஓசி பஸ் என்று விமர்சனங்கள் செய்ததையும், 1000 ரூபாய் பெற்றுக்கொண்டு அழகு சாதன முகங்களில் பூசிக்கொண்டால் வெயிலில் இருந்து கருத்து கொள்வதை தவிர்க்கலாம் என்று ஏளனமாக பேசுவதையும் 5 ஆண்டுகளில் தமிழக மக்கள் மிகவும் திமுகவின் ஆட்சியை புரிந்து கொண்டார்கள். இனிமேல் திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வராது என்ற பயத்தினால் தேர்தல் விதிமுறைகளை மீறி பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில்தான் தற்பொழுது நீதிமன்றம் வரை இந்த புகார்கள் சென்றுள்ளது. தேர்தலில் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டால் வேட்பாளர் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தற்பொழுது அதிரடியான உத்தரவை பிறப்பித்தது சரியா தவறா என்பதை உண்மையான தமிழக மக்கள் ஒவ்வொருவரும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அது மட்டுமல்ல, 2026 சட்டசபை தேர்தல் ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம், குறுகிய வாக்கு வித்தியாசத்தில் பல தொகுதிகளில் பல கட்சிகள் தோல்வியை தழுவும்